ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பானின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, அவருடைய பாவம் மூடப்பட்டதோ பாக்கியவான். எல்லாரும் பாவம் கழுவப்பட்டு விட்டார்களோ? எல்லாருடைய பாவம் மூடப்பட்டதா? இல்லையே. கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு நம்முடைய மீறுதலை மன்னிச்சிட்டாரே. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மூடி போட்டாரே. நம்முடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரே. நம்முடைய ஆவியில கபடமில்லாத ஒரு சூழ்நிலையை, கபடமில்லாத ஒரு நிலையை உருவாக்குனாரே. நாம் பாக்கியவான. நம்முடைய ஆவியில் கபடம், ஆவியில கபடு வசனம் இல்லைன்னா ஒரு இருக்கும். வசனம் உள்ள வந்துச்சுன்னா கபடு வெளியே போயிடும். ஹல்லேலூயா. கபடு உள்ளவங்களா இருக்கீங்களா? அப்படின்னா ஒன்று புரிஞ்சுங்க, உங்க ஆவியில கபடு இருந்தா தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, வெளியே எவ்வளோ பணக்காரர் இருக்கான், உயர் ஜாதிகள் என்று சொல்லிக் கொள்றவங்க இருக்கிறாங்க, நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க, இல்லை நிறைய தகுதி உடையவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எந்த தகுதி இல்லாத நம்மை அழைத்து நம்முடைய மீறுதல்களை மன்னித்தார், அக்கிரமங்களை மன்னித்தார், நம்முடைய அக்கிரமங்களை எண்ணாதிருந்தார், நம்முடைய பாவங்களை நீக்கினார். அதான் இங்கே பழைய ஏற்பாட்டுகள் பாவம் மூடப்பட்டது, நான் புதிய ஏற்பாட்டு மூடப்பட்டது, பாவம் அகற்றப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவரே சுமந்தார். ஏசாயா 53 சொல்லப்பட்டது போல அவர் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார். எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிட்டார். எல்லா பாவத்தையும், சாபத்தையும், அக்கிரமத்தையும், மீறுதலையும், துணிகரன் எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிட்டு அதை அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே எல்லாவற்றையும் பரிகரித்து விட்டார். அப்ப நாம பாக்கியவான் தானே. ஆமா, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணார். குருசிஃபைட்ல எல்லாத்தையும், சிலுவையில அந்த சிலுவை மரணத்தினால் எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எவ்வளோ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு எவ்வளோ மோசமாக வாழ்ந்திருக்கும். எப்பேற்பட்ட நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை என்னை விடுவிச்சு இங்கே அழகாக வச்சிருக்கிறாரே, சுத்தமாக வச்சிருக்கிறாரே, பாக்கியவான மாற்றிருக்கிறாரு. நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை பாக்கியவான்களாய் மாற்றினவரே ஸ்தோத்திரம். சோதரே, எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்கள் பாவத்தை எண்ணாது இருக்கிறவரே, எங்கள் மீறுதலை எண்ணாது இருக்கிறவரே, எங்கள் அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிறீரே. உடைய விலையேறப்பட்ட கிருபப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களையும், எங்கள் மீறுதலையும், எங்கள் பாவங்களையும் மன்னித்து உங்களுக்கு புதுவாழ்வு தந்தவரே, எங்கள் பரிகாரியே, இந்த பரிசுத்த இரத்தத்தினால் எல்லாவற்றையும் பரிகரித்து போட்டீரே. நீதிமான்களாய் மாற்றினவரே, பாக்கியவான்களாய் மாற்றினவர். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி. அவங்களுடைய பிள்ளைகளாகி எங்களை மாற்றுங்க, தகுதிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.